இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வத்தை பூண்டு வச்சு ஒரு சூப்பரான வத்தை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் வந்து சுண்டைக்காய் வத்தை இது, அப்புறம் மணத்த தக்காளி வத்தை கொஞ்சம், புளி கரைசல். இந்த புளி வந்து ஒரு ஒரு கமலாப்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். அதை ஊற வச்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிப்போம். வெங்காயத்தை அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுப்போம். அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் வந்து தக்காளியும் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி தக்காளி பேஸ்ட்டையும் எடுத்து அதையும் தனி கப்பில் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் அந்த வறுக்கிற ஜாமான்லாம் வறுத்துட்டு வந்துடுவோம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வறுத்தோம்னா போதும். மிளகாவை முன்னாடி வறுத்துக்கிறோம். மிளகாவை நல்லா இந்த அளவுக்கு எடுத்து வறுத்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கொத்தமல்லி அதை வறுத்துக்கிறோம். ஒரு ட்ரிப்பு அந்த மிளகாவுக்கு எண்ணெய் ஊற்றுனோம்னா அதுவே போதும். அந்த எண்ணெய் இதிலே வந்து எல்லா ஜாமானையும் வறுத்துடலாம். காஞ்ச கொத்தமல்லியும் வறுத்து இந்த மிளகாவோடையே போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து கடலப்பருப்பு 2, உளுத்தம்பருப்பு 2, துவரம்பருப்பு 2, மூணுத்தையும் ஒன்றாவே வறுத்துக்கிறோம். நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். இதை நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதையும் இந்த மிளகாவோடய வச்சுக்கிறோம். அதை வறுத்துட்டோமா. அப்புறம் வந்து 2 சீரகம், 2 சோம்பு, 2 மிளகு அதையும் வறுத்துக்கிறோம். அதையும் நல்லா வறுத்து ப்ரௌன் ஆகிடுச்சு. அதையும் இந்த மிளகாவோடையே போட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாம் ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அதனால தான் ஒரே இதிலே போட்டுக்கிறோம். அப்புறம் நல்லா ஒரு கட்டி பெருங்காயத்தை நல்லா எண்ணெயிலே அப்படியே பொரித்து எடுத்துக்கிறோம். போட்டு அந்த மிளகாவோடையே வச்சுக்கிறோம். இது ஆறட்டும். அந்த எண்ணெய் ஊற்றி பொரிச்சாலே அதே எண்ணெயிலே பூண்டை போடுறோம். பூண்டை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குறோம். பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்குனாலே அதுவே சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து வெங்காய பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே தான் வதக்கணும். அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். வதக்கியாச்சு. அடுத்தது வந்து தக்காளி பேஸ்ட்டு அதையும் போடுறோம். அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே அதையும் நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கும்போது நல்லா இதாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்ற வேண்டியதுதான். ஃபுல்லாக புழிஞ்சு விட்டோம்னா நல்லா புளி கரைசல் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டுறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கொதிக்கிட்டோம். நம்ம இந்த வறுத்த ஜாமான்லாம் வச்சுருக்கோம்ல, அது நேரம் ஆறி இருக்கும். அதை இப்போ பொடிச்சிட்டு வந்துடும். அதை அங்கே குழம்பு கொதிக்கிட்டோம். இதை நம்ம அதுக்குள்ளே பொடிச்சிட்டு வருவோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி மாதிரி பொடிச்சிக்க வேண்டியதுதான். நல்லா பொடிச்சாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த குழம்பும் நல்லா தலபுலன்னு கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட வேண்டியதான். போட்டு அப்படியே நல்லா கலந்து விட வேண்டியதான். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், ஒரு மூடியை போட்டு மூடிடணும். மூடிட்டு அடுப்பை வந்து என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சிடணும். கண்டிப்பாக 5 நிமிஷம் சிம்மில் இருந்தால் தான் அந்த வத்த குழம்பு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே குழம்பு வந்து நல்லா அப்படியே நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அத்தனை எண்ணெயும் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு பாருங்கள். இதுதான் பதம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் வத்தை போடல நம்ம. இப்போ அந்த வத்தலை வந்து வறுத்து போடணும். ஏன் வறுத்து போடுறோன்னா அந்த கிறிஸ்பியாக அந்த எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போடுறோம். முன்னாடி கடுகு போடணும். வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் மணத்த தக்காளி வத்தை அதையும் போட்டு அப்புறம் வந்து சுண்டைக்காய் வத்தை இதை வந்து அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி போடுறோம். ஏன் வந்து லாஸ்ட்டில் இதை ஃப்ரை பண்ணி போடுறோன்னா, அந்த புளிக்குழம்புல வந்து இதை லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி போட்டால் அந்த கிறிஸ்பியோடு அந்த புளிக்குழம்பு அந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை லாஸ்ட்டில் போடுறது. முன்னாடியே போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த கிறிஸ்பி போயிடும்.
அதனால தான் இது ஃபைனலாக குழம்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணுற டயத்தில் வந்து இதை வறுத்துட்டு அந்த சுண்டைக்காய் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போடுங்க. அப்போ அந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பியோடு அந்த குழம்பு புளிக்குழம்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு தாங்க. ஸோ இப்போ நம்ம வறுத்து போட்டாச்சு, குழம்பு ஃபைனலில் முடிஞ்சிருச்சு. வத்த குழம்பு இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிறிஸ்பியாக அந்த புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் சுண்டைக்காய் வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.